ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். யோகா ஆசிரியராகும் ஜாதகருடைய கிரக பாவக அமைப்புகள். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நிறைய யோகா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸில் யோகா டீச்சராக இருப்பாங்க. சில பேர் ப்ரைவேட்டாக தன்னுடைய வீட்லேயே வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம் வச்சு அங்கே நிறைய பேருக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து வெல்விஷர்ஸ் வாலண்டியராக இருப்பாங்க. ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே அந்த யோகா பண்ணணும், அமைதியாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், அன்பு காட்டணும் எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு அமைதியான மனம் அவங்களுக்கு இருக்கணும், நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால்தான் அவங்க யோகா லைனுக்கு போவாங்க. சரிங்களா? ஸோ அது பேசிக்கு. ஸோ யோகாசிரியர், குருமார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஸோ 9ஆம் பாவம் நல்லா இருந்தது, ஆக்டிவேட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்மீகம், யோகா, இந்த ஜோதிடம் இந்த மாதிரி சம்பந்தமான ஒரு துறைக்கு வரக்கூடிய சான்ஸ் அதிகம். அதுக்கு அடுத்ததாக எல்லாரும் யோகா பண்ணுறாங்க. சில பேருக்கு தான் கூட்டம் வரும், சில பேருக்கு கூட்டம் வராது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய யூனிக்னஸ். ஸோ யோகா ஒருத்தர்கிட்ட நம்ம கற்றுக்குறோம், குரு கிட்ட கற்றுக்குறோம், நம்ம தனியாக ஒரு கிளினிக்கே இல்லைன்னா வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம குருநாதரை விட நமக்கு அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டு நமக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைலில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த யூனிக்னஸ் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். ஸோ செய்கிறது வந்து லக்னம் ஜாதகர். ஸோ அதனால் 1, 5 அந்த துறையில் சாதிக்கக்கூடிய நபராக நல்ல அச்சீவ்மெண்ட் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நிறைய மக்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ப்ளஸ் வந்து தொழிலில் நல்ல கௌரவம் கிடைக்கணும், அவர் நல்ல யோகா சொல்லித்தரப்பா, அவர்கிட்ட போனால் கொஞ்சம் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஸோ அதே துறையில் பொருளாதார ரீதியாக நல்ல வெல்த் நல்லா இருக்கணும், யோகா மூலமே அவருக்கு நிறைய வருமானம் வருது, அவர் எந்த தொழிலும் செய்கிறது இல்லை, அதுதான் பிரதான தொழில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருடைய அமைப்புக்கு 10ஆம் பாவம் நல்லா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ கிரக ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தொழில்காரகனுடைய சேர்க்கையில் வந்து குரு, கேது இவங்க 2 பேர் சேரும் பொழுது இந்த மனம் அமைதியான, அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் ரீதியான ஒரு துறை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனம் வந்து அவங்களுக்கு வரும். இந்த யோகா இதெல்லாம் வந்து ஒற்றைப்படை பாவங்கள் ரீதியான ஒரு துறை. சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து பெரிய யோகா டீச்சர், அவன் இன்ஸ்டியூஷனே பெருசு, நிறைய டிகிரிலாம் வந்து அவங்க சொல்லித்தராங்க, அவர் சிஇஓவாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருடைய அமைப்பில் ராகு வந்து தொடர்பில் இருப்பார். நல்ல தொடர்பில் ராகு வந்து சுபகிரக சேர்க்கையிலையும் சுபகிரகத்தினுடைய பார்வையிலையும் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதுக்கப்புறம் அந்த டிகிரி, ஸோ எல்லாமே நல்லா இருந்தது, சுபத்தன்மை இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ராகு தன்னுடைய மிகப்பெரிய அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ராகுனுடையது தான். ஸோ எந்த துறையை எடுத்தாலுமே மிகப்பெரிய லெவலில் அவங்க செய்வாங்க. ஸோ ராகு இந்த மாதிரியான ஒரு குரு, கேது, B9, 1, 5, 10, 7 இந்த பாவங்களுடைய கிரகங்களுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா ஜாதகருக்கு ராகு பகவான் வந்து யோகா துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை, பலனை வந்து கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து யோகா டீச்சருக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். நான் சொன்ன இந்த விதிகள் வந்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோகா டீச்சருக்குமே, யோகா துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களுக்குமே ஏதாவது ஒரு ரீதியில் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பொது விதி. இதில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த யோகா டீச்சர் ஜாதகத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.